ஸோ இப்போது காஸ் லாவை நம்ம ஒரு சிம்பிள் சிச்சுவேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம். சிம்பிள் அப்படின்னு சொல்கிறது என்ன? சிம்பிள்னா எந்த விதத்தில் சிம்பிள்? தி சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம் இல்லையா, சார்ஜஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கிற விதம் சிம்பிளாக இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதை அப்புறம் அந்த சார்ஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற விதத்தை வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க போகிறோம். க்ளோஸ்டு சர்ஃபேஸுங்கிறது எப்போவுமே இப்போது ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் இருந்தால், சைஸில் இருந்தால் சந்தோஷம், அதாவது ஈஸியாக இருக்கும் கேல்குலேஷன்லாம். ஷேப்லெஸ்ஸாக க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருந்தால் பண்ண முடியாது. அப்போது எந்த ஷேப்பில் நம்ம அந்த சர்ஃபேஸை வரைய போகிறோம், க்ளோஸ் சர்ஃபேஸ் வரைய போகிறோம், அது வந்து அந்த சார்ஜ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அதை வச்சுட்டு. ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லலாம், அல்லது சிச்சுவேஷன்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், take up what is called line of charge. Line of charge na charges are arranged along a straight line எடுத்துக்கலாம். straight line எடுத்துக்கலாம். சிம்பிளாக ஒரே ஒரு டைப் ஆஃப் ப்ளஸ் மட்டுமே. அப்போ இந்த லைனுக்குள்ள ப்ளஸ் சார்ஜஸ் ஆர் அரேஞ்சுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், அது வெர்டிக்கலாக நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த லைன் ஆஃப் சார்ஜ் அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பி இந்த பக்கம் இருக்கிற ஸ்பேஸில் என்ன ஃபீல்டு இருக்க போகிறது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணணும், I have to consider the closed surface. அந்த closed surfaceக்கு பேர் Gaussian surface. Gaussian surfaceங்கிறது எப்படி இருக்கணும், க்ளோஸ்டாக இருக்கணும். முதல்ல க்ளோஸ்டாக இருக்கணும். அப்புறம் அது எட்ஜஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் வந்து ஒரு சார்ஜில் முடியக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் இருக்குது. இந்த க்ளோஸ்டு எட்ஜஸ் சார்ஜில் முடியக்கூடாது அப்படிங்கிறத நான் காமிச்சு தரேன். இப்போ இந்த லைன் ஆஃப் சார்ஜ் இப்படி இருக்கிறதால நான் எந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸை இமேஜின் பண்ணிக்க போகிறேன் அல்லது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் வரைகிறதுலேருந்தே புரியுதா, என்ன க்ளோஸ்டு சர்ஃபேஸ்? சிலிண்ட்ரிக்கல் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தெரியுறதா? ஸோ நான் கன்சிடர் பண்ணுறது என்னது, ஒரு சிலிண்ட்ரிக்கல் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இந்த சிலிண்டருடைய ரேடியஸ் இருக்கு இல்லையா, ரேடியஸ்ங்கிறது என்ன, இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லைன் ஆஃப் சார்ஜ்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னு சொன்னேன். அப்போது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லைன் ஆஃப் சார்ஜ்லேருந்து தான் ரேடியஸ்ஸு. லென்த் எவ்வளோ இருக்கலாம், லென்த் ஆஃப் த சிலிண்டர், இந்த ஒயரோட லென்த்துக்கு எடுத்துக்கலாம். இந்த ஒயரோட லென்த்து லார்ஜ்னு கம்பேர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த லென்த் இஸ் லார்ஜ் கம்பேர் டு திஸ் ஆர்னு எடுத்துக்கலாம். கால்குலேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி லைனுக்கு பேர் ஸ்ட்ரெயிட் லைன். அந்த லைனோட லென்த் இஸ் மச் லார்ஜர் கம்பேர் டு திஸ் ஆர். அந்த மாதிரி பேர் இன்ஃபைனைட் லைன்னு சொல்லலாம் இது. ஸோ நான் இப்போ கன்சிடர் பண்ணிக்க போகிறது இன்ஃபைனைட் லைன் ஆஃப் சார்ஜ். அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எஃபெக்ட் அட் திஸ் பாயிண்ட் பி அட் எ டிஸ்டன்ஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் இட். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கு பேர் தான் பார்த்துக்கோ, இது சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் க்ளோஸ்டு. ஸோ இதுக்கு பேர் தான் காசியன் சர்ஃபேஸ். ரைட். இப்போ சிலிண்டர் அப்படின்னாலே கர்வ்டு ஃபேஸ் இருக்கு, கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கு, டாப்பில் ஒரு சர்க்குலர் ஃபேஸ் இருக்கு, பாட்டமில் ஒரு சர்க்குலர் ஃபேஸ் இருக்கு. சரியா? ஸோ டாப்பில் இருக்கிற இந்த சர்ஃபேஸோடைய வெக்டர் எப்படி இருக்கும், அவுட்வர்ட். ஸோ இங்கே ஒரு ஸ்மால் ஏரியா நாங்கள் எடுத்துட்டேன்னா இந்த டிஎஸ் வெக்டாருடைய டைரக்ஷன் அப்வர்ட்ஸாக இருக்கும். கீழே இருக்கிற பாட்டமில் இருக்கிற சர்க்குலர் ஃபேஸில் டிஎஸ்ன்னு ஒன்று எடுத்துட்டேன்னா அது டவுன்வர்டில் இருக்கும், அதாவது அவுட்வர்ட்ஸ் தான் இது இப்படி இருக்கும். சரியா? இந்த கர்வ்டு ஃபேஸ் இருக்கு இல்லையா, சிலிண்டரோட கர்வ்டு ஃபேஸ். அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஏரியா நான் எடுத்துட்டேன்னா கர்வ்டு ஃபேஸில் அது எப்படி இருக்கும், ரேடியலி அவுட்வர்டாக இருக்கும் சர்ஃபேஸ், ரேடியலி அவுட்வர்ட். ஸோ சர்ஃபேஸோடைய டைரக்ஷன்ஸ். அப்போ இந்த கர்வ்டு ஃபேஸ் இப்படி இருக்குது,
சிலிண்டர்ல இந்த இடத்துல இருக்கிற சர்ஃபேஸ்க்கு ரேடியலி அவுட்வர்ட், அதாவது வயர்ல இருந்து அந்த லைன் ஆஃப் சார்ஜ்ல இருந்து ரேடியலி அவுட்வர்ட், இங்க இருக்கிற ஃபேஸ்க்கு ரேடியலி அவுட்வர்ட். புரியுறதா? ஸோ டிஎஸ்ங்கிறது தான். சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஃபீல்டு லைன்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ், மூவ் அவுட்வர்ட்ஸ். எப்படி இருக்கும் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு? இந்த பக்கம்லாம் ரேடியலி அவுட்வர்ட், ரெண்டு பக்கமும் ரேடியலி அவுட்வர்ட் தான் இருக்க முடியும். மேலேயும் கீழேயும் ஃபீல்டு லைன்ஸே இருக்காது, அந்த டைரக்ஷன்ல இருக்காது. இந்த லைன் ஆஃப் சார்ஜ் இந்த சார்ட் பீஸ் தான் இருக்குன்னா ஃபீல்டு லைன்ஸ் எல்லாம் ரேடியலி அவுட்வர்ட்னா எப்படி தெரியுறதா? சிலிண்ட்ரிக்கலி ரேடியலி அவுட்வர்ட்னா புரியுறதா? இந்த லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் மட்டும் இல்லை, இந்த ஃப்ரண்ட்ல நம்ம நோக்கியும் வரும், இந்த சைடில் இப்படியும் போகும். ஸோ ரேடியலி அவுட்வர்ட்னா புரியுறதா? ஸோ தி எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ரேடியலி அவுட்வர்ட், ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியாவும் ரேடியலி அவுட்வர்ட். அப்போ இந்த d5 இந்த Pங்கிற பாயிண்ட்ல நான் எடுத்துட்டேன்னா E டாட் ds, Eயும் Sயும் dsம் பேரலலா இருக்கும், ஏன்னா ரேடியலி அவுட்வர்ட். அப்போ E ds cos theta parallel இருந்தா cos theta, theta is 0, அப்போ cos theta will become 1. So it is simply E ds. இங்க இது இந்த curved surfaceல, இது curved surfaceல எடுத்துட்ட dsக்கு. top surfaceல d5 எப்படி எழுதுவோம்? E டாட் ds தான் திருப்பியும். டாப் சர்ஃபேஸ்ல E எந்த டைரக்ஷன்ல இருக்கு? ரேடியலி அவுட்வர்டா இருக்கு, ds அப்வர்ட்ஸ் இருக்கு. அப்போ E ds cos 90 டிகிரிஸ் அல்லது π/2. இப்போ 90 டிகிரிஸ் அல்லது π/2 ன்னு சொல்லிட்டு வரேன். கூடவே இந்த ரேடியனுடைய அளவையும் நான் சொல்லிட்டே வரேன். நமக்கு கொஞ்சம் ஹையர் ஃபிசிக்ஸ் போகும்போது ரேடியன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போடும், அதனால நான் கூட சொல்லிட்டே வரேன். cos 90 தானே, புரியுறதா? ds எப்படி இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ cos 90 is 0. So top surface la d5 0. Bottom surface la once again d5 is 0 because electric field and the ds area are perpendicular to each other. அப்போ top lendum bottom lendum flux lines வெளியிலே போகல, இந்த curved surface ல இருந்தா வெளியில போறது. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சதா? அப்போ இந்த d5 மட்டும் எடுத்து இன்டகிரேட் பண்ணா போறோம். இந்த டாப்ல இருக்கிறதும் பாட்டம்ல இருக்கிறதும் 0 தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதை இன்டகிரேட் பண்ணா போறோம். இதை இன்டகிரேட் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மா எடுத்துக்க போறோம் இதுல, இல்லையா? அப்போ இது இன்டகிரேட் பண்ணும்போது E வெளியில வந்துரும், இன்டகிரல் ds. இது எந்த சர்ஃபேஸ்? கர்வ்டு சர்ஃபேஸ்ல. So curved surface of cylinder. So இதை இன்டகிரேட் பண்ணா total curved surface of the cylinder வரும். ஃபார்முலா என்ன? 2πr/L. So total curved surface of the cylinder என்னது? 2πr length of the cylinder. இதான் ds உடைய total curved surface. ds இன்டகிரேட் பண்ணும்போது வரக்கூடிய entire surface. So flux கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுடைய ஏம் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம இது எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும்? டோட்டல் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் இது. தட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் 1/ε0 டைம்ஸ் சார்ஜ் கண்டெய்ன்ட் இன் த சர்ஃபேஸ், ரைட்? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? 1/ε0 டைம்ஸ் டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை தி சர்ஃபேஸ். இந்த சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ்க்குள்ள எவ்வளவு சார்ஜ் என்க்ளோஸ் ஆயிருக்கு அதை கண்டுபிடிக்கணும். இப்போ ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஸோ இதை மட்டும் இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்கிறேன். இது லைன் ஆஃப் சார்ஜ்னு சொன்னோம் இல்லையா? லைன் ஆஃப் சார்ஜ்னு நம்ம ஒன்று முக்கியமான ஒரு குவான்டிட்டியை டிஃபைன் பண்ணணும், லாம்டா. அது என்ன லாம்டான்னா என்னது? இட் இஸ் கால்ட் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லாம்டான்னு ஒரு குவான்டிட்டியை நம்ம டிஃபைன் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு பேர் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. தட் இஸ் அதனுடைய டெஃபினேஷன் என்ன? சார்ஜ் பர் யூனிட் லெங்த்.
சார்ஜ் பர் யூனிட் லென்த். அதாவது டோட்டலாக இந்த லென்த்து எல்லுன்னு எடுத்துட்டா டோட்டல் சார்ஜ் எவ்வளவு இருக்கு? Qன்னு எடுத்துட்டா டோட்டல் சார்ஜ் பை யூனிட் லென்த், அதாவது லென்த்தால டிவைட் பண்ணிக்கோ. ஒரு யூனிட் லென்த்துக்கு எவ்வளவு சார்ஜோ அதான் லாம்டா. அப்போ இதுலேருந்து Q இஸ் ஈக்குவல் டு என்ன? இந்த டோட்டல் சார்ஜ் தான் நமக்கு வேணும், லாம்டா டைம்ஸ் எல். புரியுறதா எப்படி வந்ததுன்னு? அப்போ இந்த டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டுங்கிறது என்னது? Q, which is lambda times the length of the line of charge. லென்த்துங்கிறது லார்ஜ்னு எடுத்துட்டுருக்கோம். அப்போ E 2 pi RL is equal to 1 by epsilon naught Q. Qங்கிறதுக்கு இப்போ நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல? லாம்டா எல்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் இந்த Qவை. அப்போ இது ஈக்குவேட் பண்ணிடுறோம். எல் ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு வேண்டியது E. ஸோ இதுலேருந்து தி எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூட் டைரக்ஷன் நம்ம தான் ஏற்கனவே பார்த்துட்டோம். டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு மேக்னிடியூட் தான் இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2 பை இங்கே வரும், லாம்டா மேலே இருக்கு, 2 பை எப்சிலான் நாட், இந்த கீழே இருக்கிற எப்சிலான் நாட் ஒரு ஆர் ஒன்று இருக்கு. ஸோ ஆர் electric field due to a line of charge at a distance r from the line of charge is given by lambda over 2 pi epsilon naught r. lambda என்ன? இது லைன் ஆஃப் சார்ஜ்னு சொல்றதால லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்னு ஒன்று டிஃபைன் பண்ணிக்கிறோம். தட் இஸ் நதிங் பட் சார்ஜ் பர் யூனிட் லென்த். ஸோ இப்போ இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் புரியுறதா? இந்த லைன் ஆஃப் சார்ஜ்னு இருக்கிறதால நான் காசியன் சர்ஃபேஸை சிலிண்டராக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸ்பெரிக்கலாக கன்சிடர் பண்ணுற பற்றி யோசிக்கவே முடியாது. எப்படி யோசிக்க முடியும்? இப்படி ஒரு லென்த்துன்னு ஒன்று இருக்கும்போது இதை சுற்றி ஒரு ஸ்பியரை வரைகிறத விட நான் என்ன பண்ணணும்? சிலிண்டர் வரைகிறது தான் எனக்கு இது சிம்பிளாக முடியுது. அப்போ என்னெல்லாம் புரிஞ்சுட்டோம்? காசியன் சர்ஃபேஸுங்கிறது க்ளோஸ்டாக இருக்கணும். முதல் பாயிண்ட் க்ளோஸ்டாக இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு ஷேப் அண்ட் சைஸ் இருக்கு இல்லையா, அது எது டிசைன் பண்ணுறது? சைஸ் எது டிசைன் பண்ணுறது? எந்த பாயிண்டில் எனக்கு அந்த பாயிண்ட், எந்த டிஸ்டன்ஸில் எனக்கு அந்த ஃபீல்டு வேணுமோ அது சைஸை டிட்டர்மைன் பண்ணுறது. ஷேப் எது டிட்டர்மைன் பண்ணுறது? சார்ஜ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கோ அதை வச்சுட்டு நான் ஷேப்பை டிசைட் பண்ணுறேன். ஸோ ஷேப்பும் சைஸும் ஃப்ளெக்சிபிள்னா என்ன அர்த்தம்? நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்பில் மாற்றிக்கலாம். என்ன கண்டிஷன் இருக்கணும்? க்ளோஸ்டாக இருக்கணும். ரெண்டாவது ஒன்று நான் சொன்னேன் ஆரம்பத்தில், திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இந்த சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறது அந்த எட்ஜஸ், சர்ஃபேஸ் அந்த எட்ஜஸ் வந்து சார்ஜ் வழியாக பாஸ் பண்ணி போயிருக்கக்கூடாது. அது அடுத்த ஏதாவது சிச்சுவேஷன் வரும்போது புரியும். ஸோ லெட் அஸ் டேக் செகண்ட் எக்ஸாம்பிள். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? லைன் ஆஃப் சார்ஜ் இன்ஃபைனைட்னா என்ன அர்த்தம்? லாங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் கம்பேர்ட் டு த பாயிண்ட் P உடைய டிஸ்டன்ஸை விட ரொம்ப லாங்காக இருக்குதுன்னு. அப்போ தான் நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை எழுத முடியும். ஸோ இது எப்படி அது காஸ் லாவை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இதில் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இதில் பண்ணுறோம். சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணினோம்? இன்ஃபைனைட் லைன் ஆஃப் சார்ஜ், அதை ஒயர் ஆஃப் சார்ஜ் ஒயர்னு கூட சொல்லுவாள். நம்ம வந்து லைன் ஆஃப் சார்ஜ்னு சொல்கிறது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. செகண்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்க போகிறேன் இப்போது? சார்ஜ்டு பிளேன் ஷீட். பிளேன் ஷீட்டுன்னு சொல்லும் பொழுது ஃப்ளாட்டாக இருக்கிற ஷீட்டுன்னு அர்த்தம். பிளேன்னா இப்போ போர்டு இஸ் எ பிளேன் ஷீட். அப்போ 2 டைமென்ஷன் ஆகிடும். எக்ஸு ஒய்னு 2 டைமென்ஷன் கிடைக்கும். லைன் ஆஃப் சார்ஜ்னா ஒரு டைமென்ஷன் தான், இது 2 டைமென்ஷனல். தேர்ட் எக்ஸாம்பிள் போகும்போது நம்ம ஸ்பியரை பற்றி பேசுவோம், அது 3 டைமென்ஷனும் போகிறோம். ஸோ சார்ஜ் பிளேன் ஷீட் அல்லது பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜ், பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜ்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி கன்சிடர் பண்ண போகிறோம்? இதுலேயும் இந்த இன்ஃபைனைட்டுங்கிற வார்த்தை வரும், சொல்லித்தரேன். இப்போ பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜை வரையலாம். நான் எப்படி வரைகிறேன் பார்த்துக்கோங்க.
இது பிளேன், இது பிளேன்னா PLANE பிளேன் அப்படின்னா பிளேன் இல்லை பிளேன். பிளேன்னா 2 dimensional ஃப்ளாட் சர்ஃபேஸ்னு அர்த்தம். ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு பேர் பிளேன் சர்ஃபேஸ். இப்போ நான் இது எப்படி வரைஞ்சிருக்கேன், நம்ம போர்டில் பர்பண்டிகுலராக வர மாதிரி வரைஞ்சிருக்கேன், தெரியுறதா அது? ஸோ பர்பண்டிகுலர்னா புரியுறதா அது? இப்படி வந்து அந்த பர்பண்டிகுலர் 3rd dimension தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இது ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆசியம் பண்ணிக்கலாம். ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். இதோட டைமென்ஷன் என்ன? லெங்த், பிரெட்த். ஸோ போத் லெங்த் அண்ட் பிரெட்த் ஆர் வெரி லார்ஜ் கம்பேர் டு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இந்த Pங்கிற பாயிண்ட், இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு வேணும். அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸு Rன்னு எடுத்துக்கிறேன், Rன்னு எடுத்துக்கிறேன். இந்த Rங்கிற distance is small, much smaller compared to the length and breadth. னா இதை நம்ம என்ன சொல்லலாம், infinite plane sheet of charge ன்னு சொல்லலாம். infinite ஓட அர்த்தம் இப்போ புரியுறதா? இங்கே 2 dimensional infinite, இது length breadth ரெண்டுமே R விட அதிகமாக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு காசியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணணும். நெட் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸை பற்றி பேசணும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/ε0 டைம்ஸ் சார்ஜ் contained, enclosed by the surface. இதுதான் தியரத்தோட அப்ளிகேஷன் இல்லையா? இப்போ இதுக்கு இந்த பாயிண்ட்ல எனக்கு வேண்டியதுக்கு once again I am going to consider a closed surface of what shape, of what shape, அது more important. இந்த பாயிண்ட் வழியா அந்த சர்ஃபேஸ் போயிருக்கணும் சொன்னேன் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஈஸியாக இருக்கிறதுக்கு என்ன சர்ஃபேஸ் புரியுறதா? என்ன சர்ஃபேஸ் நான் வரைஞ்சிருக்கேன்னு புரியுதா? க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். ஸோ ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன், க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். அப்போ ரெக்டாங்குலர் பாக்ஸ் தெரியுதா? அது போன வாட்டி பண்ணது சிலிண்ட்ரிக்கல், இது ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். கரெக்டாக இந்த ஃப்ரண்ட் ஃபேஸு இந்த பாயிண்டோட முடியுது. Pங்கிற பாயிண்டில் தான் எனக்கு வேணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். இந்த பக்கம் அதே டிஸ்டன்ஸு Rங்கிற டிஸ்டன்ஸில் இது முடியுது. இப்போ இது ரெக்டாங்குலர் இந்த ஷேப்பு காசியன் சர்ஃபேஸோட இது ரெக்டாங்குலர். அப்படின்னா 6 ஃபேஸ் இருக்குது தெரியுறதா? 6 ஃபேஸு. அப்போது இட்ஸ் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இந்த 6 ஃபேஸ் என்னெல்லாம்? அப் ஃபேஸ், டிஎஸ் எப்படி இருக்கும்? அப்வர்டு இருக்கும். இந்த கீழே இருக்கிற ஃபேஸுக்கு டிஎஸ் எப்படி இருக்கும்? டவுன்வர்டு இருக்கும். அப்புறம் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸு அது டிஎஸ் டு த ரைட். இந்த பேக் சர்ஃபேஸ் இதனுடைய டிஎஸ் டு தி லெஃப்ட். இன்னும் பாக்கி ஒரு பேர் ஆஃப் ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்குது. என்னது? இந்த ஃப்ரண்ட் இந்த பக்கம் நம்மளை நோக்கி இருக்கிற ஃபேஸு, நமக்குலேருந்து அப்புறத்தில் இருக்கிற ஃபேஸு. ஸோ அது எப்படி வரைவோம்? நம்ம இப்படி வரையணும் இல்லையா? அதுக்கு பர்பெண்டிகுலர் எப்படி? இன்னொன்று இப்படி. ஸோ அந்த பேக்கில் இருக்கிற சர்ஃபேஸ்க்கு அப்படி உள்பக்கமாக போகிறதுன்னு அர்த்தம். ஃப்ரண்ட்டில் நம்மளை நோக்கி இருக்கிற ஃபேஸ்க்கு நம்மளை நோக்கி வருதுன்னு அர்த்தம். இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, டாப்பு, பாட்டம். இதன் 6 டைரக்ஷன்ஸ் ஆஃப் த டிஎஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ப்ளஸ் சார்ஜு. ப்ளஸ் சார்ஜ்லேருந்து ஃபீல்ட் லைன்ஸ் வெளியில் போகணும். ஸோ எப்படி வெளியில் போகும்? இந்த பக்கம்லாம் டு த ரைட், இந்த பக்கம்லாம் டு தி லெஃப்ட். ஸோ ஒன்ஸ் இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டா டாப் சர்ஃபேஸுக்கு பாட்டம் சர்ஃபேஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனும் சர்ஃபேஸும் பர்பெண்டிகுலராக இருக்கா? ஃபீல்டு லைன் இந்த பக்கம் இந்த ஹாஃபுக்கு ரைட் சைடில் இருக்குது, டாப்பில் டிஎஸ் டாப்பில் போகிறது. அப்போ பர்பெண்டிகுலர். இந்த பக்கம் ஃபீல்டு இப்படி போயிட்டு இருக்கு லெஃப்டில், சர்ஃபேஸ் அப்வர்ட். அப்போ பர்பெண்டிகுலர், பாட்டமுக்கும் அந்த பர்பெண்டிகுலர். அப்போ E டாட் டிஎஸ் 0 டாப்புக்கும் பாட்டமுக்கும். அடுத்தது நம்ம பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபேஸு, இந்த ரெக்டாங்குலர் ஃபேஸ் இங்கே இருக்க இது. அப்புறம் அதுக்கு பேக்கில் இருக்கிறது அது E வந்து டு த ரைட்டு இந்த பக்கம், இது பர்பெண்டிகுலர். ஒன் செகண்ட் நம்மளை நோக்கி வருது டிஎஸ் வெக்டர். இன்னொன்று
அவுட், அதாவது இன்வேர்டாக போகிறது, நம்மளேருந்து உள்ளுக்குள்ளே போகிறது. ஸோ அப்போது இ ஃபீல்டு பர்பெண்டிகுலர். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் நம்மளை நோக்கி இருக்கிறதும் பேக்கில் இருக்கிறதும் பர்பெண்டிகுலர் இருக்கிறதால அதனுடைய கான்ட்ரிபியூஷன் 0. இ டாட் டிஎஸ் 0. டாப்பு பாட்டம் அதுவும் 0. இப்போ மீதி 2 ஃபேஸ் இந்த பாக்கி இருக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற. இப்போ இயும் டிஎஸும் பேரலல் இங்கே. அதே போல் இயும் டிஎஸும் பேரலல் இங்கே. இப்போ இது ரெண்டும் கான்ட்ரிபியூட் பண்ணோம். இ டாட் டிஎஸ் இஸ் காஸ் தீட்டா 0, அதாவது தீட்டா 0, காஸ் தீட்டா 1, தீட்டா 0 1. அப்போது இந்த சர்ஃபேஸும் இந்த சர்ஃபேஸும் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஷேட் பண்ணி இது புரியுறதா? இது மட்டும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணோம். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? டிஎஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்கணும். அப்போது இந்த ஃபைங்கிறது என்ன ஆகிடும்? 2 times E dot ds வரும். ஏன் 2 times போட்டிருக்கேன்? இதுவும் E dot ds parallel, இதுவும் E dot ds parallel. அப்போ 2 times தானே வரணும். E ds, அப்போ E வெளியில் எடுத்துடுறேன், integral ds, integral ds. இந்த ds இன்டெகிரல்ங்கிறது என்ன? இந்த நம்ம காசியன் பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ரெக்டாங்குலர் காசியன் சர்ஃபேஸ், ரெக்டாங்குலர் காசியன் சர்ஃபேஸ், அதனுடைய இந்த ரெக்டாங்குலர் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய ஏரியா, டோட்டல் ஏரியா தான் டிஎஸ்ங்கிறது. அதை எப்படி என்ன எழுதிக்கலாம்? நம்ம எஸ்ன்னு எழுதிக்கலாம். டோட்டல் ஏரியாவை எஸ்ன்னு எழுதிக்கலாம். இதுவும் டோட்டல் ஏரியா எஸ் ஆகிடும். அப்போது என்ன எழுதியிருக்கேன்? இன்டெக்ரல் டிஎஸ்ஸை எஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இ இன்ட்டு டிஎஸ். ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. ஆஸ் பர் தி காஸ் தியரம் அல்லது காஸ் லா, திஸ் ஃப்ளக்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1/ε0 டைம்ஸ் டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்ட். என்க்ளோஸ்ட் அது ரொம்ப முக்கியம். என்க்ளோஸ்ட் பை காசியன் சர்ஃபேஸ். என்க்ளோஸ்டு இந்த சர்ஃபேஸுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அது, ரைட்? எவ்வளோ சார்ஜ் இருக்குது இந்த காசியன் சர்ஃபேஸ்க்குள்ளே? இந்த ரெக்டாங்குலர் ஃபேஸு இந்த பிளேட் வழியாக போகிறது இல்லையா, அந்த பிளேன் வழியாக போகிறது இல்லை, அந்த பிளேனுக்குள்ளே இருக்கிற சார்ஜ் தான் என்க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் இது கீழே இருக்கிறது எல்லாம் அவுட் சைடு, இது மேலே இருக்கிறதும் அவுட் சைடு. என்க்ளோஸ்டுன்னா இப்போ என்ன அர்த்தம்? இந்த பாக்ஸ், ரெக்டாங்குலர் பாக்ஸ் எது வழியாக போகிறது? இந்த சார்ஜ் பிளேன் ஷீட் வழியாக போகிறது இல்லையா, அந்த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் என்க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த எஸ்ஸுங்கிற ஏரியாக்குள்ளே என்ன இருக்கோ அது மட்டும்தான் என்க்ளோஸ் ஆகிருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அங்கே லேம்டான்னு இதுக்கு ஒன்று நம்ம லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இல்லையா, அது போல் இது 2 dimensional இல்லையா, இது பேர் சிக்மா. இந்த லெட்டர் சிக்மா, இது பேர் என்ன? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ நான் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதுக்கு டெஃபினேஷன் என்ன? சார்ஜ், டோட்டல் சார்ஜ் பர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டோட்டல் சார்ஜ் இந்த என்க்ளோஸ்டுள்ள இருக்கிறது Qனா, இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா என்ன? எஸ். இந்த அமௌண்ட்டுக்குள்ளே இருக்கிற சார்ஜ் Qன்னு எடுத்துட்டா அந்த ஏரியா எவ்வளவு? எஸ். ஸோ இதுலேருந்து Qங்கிறது இப்போ என்ன? சிக்மா டைம்ஸ் எஸ். ஸோ திஸ் Q இஸ் தி டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை த காசியன் சர்ஃபேஸ். தெரியுறதா? ஸோ 1/ε0 டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை தி காசியன் சர்ஃபேஸ். எப்படி கண்டுபிடிச்சோம்? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மான்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறோம். அதாவது சார்ஜ் பர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த சர்ஃபேஸ் ஏரியாக்குள்ளே எத்தனை சார்ஜ் Qன்னு இருந்ததுன்னா Q/S இஸ் சிக்மா. அப்போ therefore Q is equal to சிக்மா டைம்ஸ் எஸ். அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் போகிறோங்க. அப்போ டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்ட் என்ன ஆகிடுறது? சிக்மா எஸ். என்ன பண்ணணும்? ஃப்ளக்ஸு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ 2ES is equal to this. இப்போ எஸ் கேன்சல் ஆகிடுமா? ஈக்குவேட் பண்ணால் எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும். நமக்கு வேண்டியது என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே. அப்போ E is equal to
E is equal to sigma by 2 epsilon naught. Sigma by 2 epsilon naught. Magnitude. Electric field direction, அத நம்ம மறந்துட்டோமே. இந்த பக்கம் தான் ஷீட் உடைய ரைட் சைடுல to the right, left side la to the left. ஏனா பாசிட்டிவ் சார்ஜ் இது. So infinite plane sheet of charge உடைய electric field at a point p r distance is given by sigma by 2 epsilon naught. நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, r இன்வால்வ் ஆகல ஃபைனல் எக்ஸ்பிரஷன்ல. இப்போ electric field is independent of the distance r. இந்த இடத்துல r டிபெண்டன்ஸே இல்ல, கான்ஸ்டன்ட். தெரியுதா? rங்கிறது வரல. வேற லைன் ஆஃப் சார்ஜுக்கு நம்ம கண்டுபிடிச்சது E is equal to lambda by 2 pi epsilon naught r. r வந்தது, இதுல r கிடையாது. இதுதான் முக்கியமானது, நம்ம நோட்டீஸ் பண்றோம். Is it clear? So எப்படி இந்த டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு சிக்மா எஸ் எப்படி வந்ததுன்னு புரியுறதா? எந்த எஸ்? இந்த ரெக்டாங்குலர் ஃபேஸ் மட்டும் தான் கான்ட்ரிபியூட் பண்றது, அந்த ஏரியாவை எஸ் ன்னு எழுதியிருக்கேன். இப்போ மூணாவது எக்ஸாம்பிள் நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் பண்ணிட்டு இருக்கேன். சிம்பிள்னா என்ன அர்த்தம்னா, சிம்பிள் சுச்சுவேஷன்ஸுக்கு தான் காஸ் தியரமோ அல்லது காஸ் லாவோ அப்ளைவும் பண்ண முடியும். மூணாவது வந்து ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். ஷெல்னா என்ன, கம்ப்ளீட் ஒரு ஸ்பியர் கிடையாது, உள்ள ஹாலோவாக இருக்கிறது பேர் ஷெல்லு. இப்போ ரப்பர் பால் இருக்கு இல்லையா, அது பேர் ஸ்பெரிக்கல் ஷெல். சர்ஃபேஸ் மட்டும் இருக்கும், ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் மட்டும் இருக்கும், உள்ள ஹாலோவாக இருக்கும். ஸோ ஸ்பெரிக்கல் ஷெல், சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் வித் அல்லது சார்ஜ்னு எழுதிக்கலாம் முன்னாடி. எப்படி சார்ஜ்டு பிளேன் ஷீட்னு சொன்ன மாதிரி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். இந்த ரெண்டாவது பிளேன் ஷீட்டுக்கு ஒரு இன்னொரு சுச்சுவேஷன் வரும், அது இப்போ நான் நடத்தலை. கெப்பாசிட்டன்ஸ்னு வரும்போது நான் நடத்துகிறேன், அது இதையும் கம்பைன் பண்ணி நடத்துகிறேன். ஏன்னா இதனுடைய இந்த பிளேன் ஷீட்டுடைய அப்ளிகேஷன் கெப்பாசிட்டன்ஸ்னு நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் படிக்கும்போது வரும், அப்போ நான் நடத்துகிறேன். மூணாவது எக்ஸாம்பிள் போயிடுறேன். இப்போ நான் இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள்லேயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அது இப்போ நான் பண்ணலை, கெப்பாசிட்டன்ஸ் நடத்தும்போது பண்ணுறேன். ஸ்பெரிக்கல் ஷெல் போகலாம். ஸ்பெரிக்கல் ஷெல்லுன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஆஃப் ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ ஷெல்லுங்கிறது ஸ்மால் திக்னஸ் இருக்குன்னு அர்த்தம், உள்ள ஹாலோவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த திக்னஸ் ஒன்று இருக்குது, இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் மேலே ப்ளஸ் சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இப்போது இங்கே நம்ம மூணு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். முதல் பாயிண்ட்டு அவுட் சைட் தி ஷெல். பிங்கிற பாயிண்ட் அவுட் சைட், இது சென்டர் ஆஃப் த ஸ்பியர்லேருந்து, சென்டர் ஆஃப் த ஸ்பியர் நம்ம வந்து ஆரிஜின் எடுத்துக்கலாம். ஸோ ஓபி அப்படிங்கிறது ஆர், டிஸ்டன்ஸ் ஆர். இங்கே வந்து நம்ம சைஸை பற்றி இன்ஃபினைட் அப்படிங்கிறதுலாம் வராது, அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் பிங்கிறது எக்ஸ்டர்னல் பாயிண்ட், எக்ஸ்டீரியர் பாயிண்ட்னு சொல்லாமா, இது பெட்டர். எக்ஸ்டீரியர்னா இந்த ஷெல்லை விட்டு வெளியில் இருக்குது அந்த பாயிண்ட்டுன்னு அர்த்தம். ஒன்று ஆட்டோமேட்டிக்காக இதோடைய ஆப்போசிட் என்ன, இன்டீரியர் பாயிண்ட், ஷெல்லுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு எடுத்துப்போம். இன்னொரு மூணாவது முக்கியமான பாயிண்ட், அதாவது இது எக்ஸ்டீரியர் முடிச்சோடனே அந்த ரெண்டாவது அந்த பாயிண்ட் போயிடலாம். பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ், அவுட் சைடு எக்ஸ்டீரியர் பாயிண்ட், இன்சைடு இன்டீரியர் பாயிண்ட், ஆன் த சர்ஃபேஸ். மூணு சிச்சுவேஷன். ஸோ இது எக்ஸ்டீரியர் பாயிண்ட்னா அவுட் சைட் தி ஷெல்லுன்னு அர்த்தம், அவுட் சைட் பாயிண்ட். அட் எ டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர். இப்போ காஸியன் சர்ஃபேஸ் வரையணும். இப்போ எந்த ஷேப்பில் வரைய போகிறோம் காஸியன் சர்ஃபேஸ், இது எப்படி இருக்குது அதே ஷேப்பில் வரைஞ்சாதான் நமக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா இது சார்ஜஸ் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதால என்ன ஆகும், ரேடியலி அவுட்வேர்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கும் எல்லா டைரக்ஷன்லையும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இமேஜின் எ காஸியன் சர்ஃபேஸ்
which is a spherical surface. So Gaussian surface is a spherical surface. Dash line varanjadhu puriyirudha? Spherical surface with O as center. With O as center and small r, OP is r dane, small r as radius. Capital R is radius of the sphere, spherical shell. Small r is a distance of the point P center length. அங்கே தான் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். அதனால Gaussian surface வரையறதோட முக்கியமான பாயிண்ட் என்ன? தி சர்ஃபேஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழியாக போகணும். போச்சா? ரைட். இப்போ இந்த பாயிண்ட்ல, இந்த இடத்துல ஸ்மால் டிஎஸ்ன்னு ஒரு ஏரியா எடுத்துக்க போகிறோம்ல, அது எப்படி இருக்கும்? டைரக்ஷன் ரேடியலி அவுட்வர்டு தான் இருக்க முடியும். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு ஸ்மால் ஏரியா ரேடியலி அவுட்வர்டாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டும் ரேடியலி அவுட்வர்ட். இந்த இடத்துல சர்ஃபேஸும் ரேடியலி அவுட்வர்ட். அப்போ பிங்கிற பாயிண்ட்டு இங்கே எடுத்துட்டா அதுவும் ரேடியலி அவுட்வர்டு. ரெண்டுமே பேரலல், எல்லா இடத்துலையும் பேரலாக இருக்கும். ஸோ நம்ம முதல்ல d5 எழுதிக்கலாம். E டாட் ds, EU dsம் parallel. அப்போ simply E ds cos theta becomes 1. E ds. இது என்ன பண்ணணும்? டோட்டல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணோம்னா E யூனிஃபார்ம் சேம் பிளே, ஒரே டிஸ்டன்ஸில் ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிறதா E அவுட் சைடு வந்துடும். இன்டகிரல் ds. இன்டகிரல் dsங்கிறது யாருடைய சர்ஃபேஸ்? இந்த சின்ன சர்ஃபேஸ். அப்படியே இன்டகிரேட் பண்ணுறோம்னா இந்த அவுட்டர் காசியன் சர்ஃபேஸோடைய ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோடைய ஏரியா, டோட்டல் ஏரியா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் என்ன வரும்? என்ன வரும்? இது வந்து க்ளோஸ்டு, தெரியறதா? இது க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இது வரைக்கும் நம்ம க்ளோஸ் சர்ஃபேஸை பிரித்து பார்த்துட்டு இருந்தோம். இது க்ளோஸ்டு சர்ஃபேஸ் கம்ப்ளீட். ஒரு ஸ்பியருடைய சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு? 4 பை ரேடியஸ் ஸ்கொயர். இங்கே ரேடியஸ்ங்கிறது என்ன? காசியன் சர்ஃபேஸோட ரேடியஸ். கேபிட்டல் ஆர் இல்லை, ஸ்மால் ஆர். ஸோ இன்டகரல் இந்த க்ளோஸ்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ஏரியா இஸ் 4 பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு, ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. As per the Gauss law, flux is equal to 1 by epsilon naught times charge enclosed. So in the Gaussian surface குள்ள என்ன total charge enclosed ஆயிருக்கு? மொத்த சார்ஜுமே, இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்ல இருக்கிற எல்லா சார்ஜுமே enclosed ஆயிருக்கு. பாத்தீங்களா? அது எவ்வளவு? எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த once again charge is distributed over surface இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணிப்பேன்? surface charge density நான் டிஃபைன் பண்ணிப்பேன். surface charge density எப்படி? total charge by இந்த spherical shell மேலே இருக்கக்கூடிய total charge divided by surface area of the spherical shell. surface area of the spherical shell ங்கிறது என்ன? 4 pi capital R square. தெரியுறதா? எப்படி வந்ததுன்னு? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? Qவை கண்டுபிடிக்கிறோம். Q is equal to இப்போ சிக்மா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி மல்டிப்ளைட் பை 4 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இப்போ Q கண்டுபிடிச்சாச்சா? இந்த Q தான் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இந்த Q is equal to இப்போ சிக்மா 4 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். So this flux is equal to also as per the law this. அப்போ என்னெல்லாம் கேன்சல் ஆகும்? இதில் இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணும்போது 4 பை கேன்சல் ஆகும். தெரியுறதா? therefore நமக்கு வேண்டியது என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் கீழே போகும். therefore எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு 4 பை கேன்சல் ஆகிடுத்து சிக்மா பை epsilon naught, sigma by epsilon naught capital R square by small r square. capital R by square by small r square. தெரியுறதா? capital R square by small r square வரும். இது இப்படி எழுதலாம், வேற ஒரு விதமாகவும் எழுதுவான். இதை வந்து நான்
அழிச்சிக்கிறேன். இப்போ இது எப்படி எழுதலாம்னா சிக்மாவே நம்ம எழுதினோம் இல்லையா, சிக்மா இஸ் ஈக்குவல் டு கியூ பை 4 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் போட்டோம் இல்லையா. ஸோ சிக்மாவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், அப்போது ஆல்சோ E is equal to சிக்மாவுக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் கியூங்கிறது என்ன, டோட்டல் சார்ஜ் அவைலபிள் ஆன் தி ஸ்பெரிக்கல் ஷெல் கியூங்கிறது கியூ பை 4 ஆர் ஸ்கொயர் போட்டால் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ கியூ பை 4 இந்த எப்சிலான் நாட் 1 பை ஆர் ஸ்கொயர் ஆகிடும், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இது ஏன் இது பெட்டரு, இதை விட இந்த எக்ஸ்பிரஷன் விட இந்த சிச்சுவேஷனுக்கு இது பெட்டர் எக்ஸ்பிரஷன். என்னன்னு தெரியுறதா இது, இப்போ நம்ம சிக்மாக்கு இது சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னது, இது 1/4 எப்சிலான் நாட்டுங்கிறது நம்ம எப்பவுமே என்ன பண்ணியிருக்கோம், கேன்னு எழுதியிருக்கோம். ஸோ கே கியூ பை ஆர் ஸ்கொயர் பார்த்தா எப்படி தெரியுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ் இஸ் கே கியூ பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லாக இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தாலும் சரி, சென்டரில் பாயிண்ட் சார்ஜாக அந்த கியூ இருந்தாலும் சரி, எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டுக்கு அது பாயிண்ட் சார்ஜ் மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த சார்ஜ் ஆன் த ஸ்பெரிக்கல் ஷெல் அட் அன் எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டு, அவுட் சைட் பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் சார்ஜ் சென்டரில் இருந்தால், அந்த என்டையர் சார்ஜும் சென்டரில் இருந்தால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுமோ அதையே பண்ணுறது. இதுக்கு தான் இந்த ஃபார்மில் எழுதுறது பெட்டர்னு சொன்னேன் நான். ஸோ ஈக்குவலண்ட்னு சொல்லுவோம். இந்த பாயிண்டில் அவுட் சைடு பாயிண்ட்டுக்கு, இந்த ஷெல்லுக்கு அவுட் சைடு பாயிண்டில் ஃபீல்டு வேணும்னா இது ஸ்பெரிக்கல் ஷெல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்குன்னு வச்சுக்க வேண்டாம், சென்டரில் என்டையர் சார்ஜும் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு பாயிண்ட் சார்ஜான்னு வச்சுட்டா போகிறோம். அதுதான் இது குறிக்குது, கே கியூ பை ஆர் ஸ்கொயர். இது புரிஞ்சுதா? இப்போ இதில் இந்த ரெண்டாவது சிச்சுவேஷன், பிங்கிற சிச்சுவேஷனுக்கு இப்படியே போயிடலாம். எப்படி ரெண்டாவது சிச்சுவேஷன், வாட் இஸ் த ஃபீல்ட் ஜஸ்ட் ஆன் த எ பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ். பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ்னு என்ன அர்த்தம், ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் பிங்கிற சிச்சுவேஷன் என்ன, பாயிண்ட் ஆன் தி ஸ்பெரிக்கல் ஷெல், அது என்ன வரும், ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இதில். அப்போது E becomes K Q by capital R square. இதில் இது என்ன குறிக்கிறது பாருங்க, K Q by capital R square. Q constant, K constant, R constant. அப்போ இது ஷெல் மேலே இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட். டைரக்ஷன் ரேடியலி அவுட்வர்ட், டைரக்ஷன் மாறுது, இதை போட்டிருக்கேன் ஏற்கனவே இல்லையா, டைரக்ஷன் மாறும், பட் மேக்னிடியூட் இஸ் கே கியூ பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இது ரெண்டாவது சிச்சுவேஷன், புரியுதா? பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஷெல் எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் இதில் போட்டால் போகிறோம், தட் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இட்ஸ் எ கான்ஸ்டன்ட்னு தெரியுறதா, இட்ஸ் எ கான்ஸ்டன்ட். இப்போ பாயிண்ட் அவுட் சைடு பார்த்தோம், ஆன் த சர்ஃபேஸ் பார்த்தோம், தட் இஸ் ஆன் த ஸ்பெரிக்கல் ஷெல்லே பார்த்தோம். பாயிண்ட் அவுட் சைடு எப்படி வந்தது, எலக்ட்ரிக் ஃபீல்டு கே கியூ பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அதாவது ஷெல்லு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்தாலும் சென்டரில் இருக்கா மாதிரியே பாயிண்ட் சார்ஜ் இருக்கா மாதிரி இருக்குது. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் போட்டோன்னு நமக்கு ஆன் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வந்தது. சி வந்து நம்ம இன்டீரியர் பாயிண்ட், இன்டீரியர்னா இன்சைடு, இன்டீரியர் அல்லது இன்சைடு பாயிண்ட், இன்சைடுனா இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட் இன்சைடில் இருக்குது. இப்போ இன்சைடில் இருக்குன்னா இங்கே எடுத்துக்கலாம், இந்த ஓபி இதுதான் ஸ்மால் ஆர். இப்போ காசியன் சர்ஃபேஸ் வரையணும். இதுக்கு எப்படி காசியன் சர்ஃபேஸ் வரைஞ்சோம், இங்கே ஸ்பெரிக்கல் வரைஞ்சோம் வித் ஆர் ரேடியஸ் தானே, அதே போல். ஸோ இன்சைடு பிங்கிற பாயிண்ட் இன்சைடு இருந்ததுன்னா இதுதான் காசியன் சர்ஃபேஸ் ஃபார் த இன்சைடு பாயிண்ட், தெரியுறதா? இது அவுட்டர் பாயிண்ட்டுக்கு காசியன் சர்ஃபேஸ், இது இன்சைடு பாயிண்ட்டுக்கு காசியன் சர்ஃபேஸ். ஒன்ஸ் அகைன் D5 கண்டுபிடிக்கிறோம், ஈயும் டிஎஸும், டிஎஸ்ங்கிறது இதே டைரக்ஷனில் இருக்குது, ஈங்கிறது இதே டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இடிஎஸ் வந்துடும். 5 எப்படி வரும், இப்போது E 4 ஆர் ஸ்கொயர் இது வந்துடும். இப்போ நம்ம ஆஸ் பர் தி காஸ் லா என்ன பண்ணணும், 1/epsilon naught டைம்ஸ் சார்ஜ்
total charge enclosed. Enclosed ஓட அர்த்தம் இப்பதான் புரியும். அதாவது Gaussian surfaceக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற சார்ஜ் மட்டும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த சிச்சுவேஷன் எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள சார்ஜ் எங்க இருக்கு? சார்ஜ் எல்லாம் வெளியில இருக்கு, சர்ஃபேஸ் மேல தான் இருக்கு. So charge inside this Gaussian surface for the interior point is 0. Charge 0. அப்போ 0. அப்போ இது 0 னா 4 pi r square e 0 னா 4 pi r square 0 கிடையாது. எது 0? எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? இன்டீரியர், அதாவது ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்குள்ள இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. எப்படி 0 வந்து புரியுறதா? சார்ஜ் என்க்ளோஸ்ட், அதுதான் இம்பார்ட்டன்ட். இதில் இந்த கீவேர்டு நாங்கள் அண்டர்லைன் பண்ணும்போது என்க்ளோஸ்ட்னு திருப்பி சொன்னேன். அவுட் சைட் சார்ஜ் கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஸோ சார்ஜ்லாம் வெளியில் இருக்குது, இந்த காசியன் சர்ஃபேஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது. உள்ளுக்குள்ள இருக்கிறது 0ன்றதால 0. இதுக்கு ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன் இருக்குது. இதை பற்றி நம்ம ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் சார்ஜ் இருந்ததுன்னா உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு 0ங்கிறது நமக்கு டே டு டே லைஃப்பில் ஒரு முக்கியமான அப்ளிகேஷன். அது அப்புறம் பார்ப்போம். ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸுங்கிற டாபிக் எடுத்துக்கலாம். இது வந்து இப்போது இந்த காஸ் லா படிச்சிருக்கோம், அதனால் அங்கேருந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். காஸ் லா உடைய 3 கேசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். ஒன்று லைன் ஆஃப் சார்ஜ்னு, ரெண்டாவது பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜ், மூணாவது சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். இதை ரெண்டாவது எக்ஸாம்பிளையும் மூணாவது எக்ஸாம்பிளையும் கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவது எக்ஸாம்பிள்ங்கிறது என்னது? பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜ். பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜ் உடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூட் எழுதினோம். So this is a plane sheet with positive charges. இது நம்ம என்ன பண்ணினோம்? இந்த ஷீட்டுடைய மேக்னிடியூட் டைமென்ஷன்ஸ், லெங்த்தும் பிரெட்த்தும் much larger than the distance of a point from the sheet. Pங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய டைமென்ஷன் ஆஃப் த ஷீட் இஸ் லார்ஜ் கம்பேர்ட் டு ஆர். அப்போ we find the electric field at any point P is independent of the distance அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த இடத்துலையும் அதுதான், இந்த இடத்துலையும் அதுதான், ப்ரொவைடட் இந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸு மச் ஸ்மாலர் தேன் த டைமென்ஷன் லெங்க்த்து பிரெட்த் ஆஃப் த ஷீட். ஸோ ரொம்ப தூரம் நீ போயிட முடியாது. நம்ம ரொம்ப தூரம் போனோம்னா ஆறும் லெங்க்த்து பிரெட்த்தும் கம்பேரபிள் ஆகிடும். அப்போ இந்த ரிலேஷன் தப்பு. இந்த ரிலேஷன் கரெக்டாக இருக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம போகலாம். இந்த ஷீட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம். ஸோ ஷீட்டோடைய டைமென்ஷன்ஸ் பொறுத்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. சரி, அப்போது இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் ஒரு கிரிட்டிக்கல் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். இது வரைக்கும் இது நிச்சயமாக இதே ஃபீல்டு தான் இருக்க போகிறது அப்படின்னா, அப்போ இந்த பாயிண்ட் மட்டும் இல்லை, இங்கே பாயிண்ட்டு. ஸோ என்டையர் ஸ்பேஸ் இந்த இடத்துல டு த ரைட் ஆஃப் த ஷீட் அப் டு திஸ் ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். இதை தாண்டி போனால் இந்த டிஸ்டன்ஸ் எஃபெக்ட் வருது. அதனால டிஸ்டன்ஸ் எஃபெக்ட் வரதுக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் எஃபெக்ட்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம், ஆர் வரைக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ஈக்குவல் ஆர் சேம் ஃபீல்டு. டைரக்ஷன் என்ன வரைஞ்சோம்? மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டும் சேமாக இருக்குது. ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜுங்கிறதால அவே ஃப்ரம் த பாசிட்டிவ். அப்போ மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே சேமாக இருக்குன்னா நம்ம டைரக்ஷனோடு எழுதலாம். இது மேக்னிடியூட், இது டைரக்ஷன்ங்கிறது யூனிட் வெக்டார் இன் திஸ் டைரக்ஷன்ல சொல்கிறோம். ஸோ அட் ஆல் த பாயிண்ட்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ், ஸோ திஸ் இஸ் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் திஸ் ரீஜன். அதே போல் லெஃப்ட்லேயும் அதே போல் தான் டைரக்ஷன் அவே ஃப்ரம் த ஷீட் எப்பவுமே இல்லையா, ப்ளஸ் சார்ஜுங்கிறதால. ஸோ இதுக்கு மேக்னிடியூட் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் தான். டைரக்ஷன்ங்கிறது என்ன இருக்கும்? மைனஸ் யூனிட் வெக்டார்னு போடணும். ஏன்னா இது ப்ளஸ் யூனிட் வெக்டார் இந்த டைரக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கேன்னா இது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதால இப்போ மைனஸ் யூனிட் வெக்டார் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனோட எழுதியிருக்கேன். ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்க போகிறது. இங்கே இருக்கிற ஃபீல்டு இங்கே இருக்கிற ஃபீல்டும். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ஃபீல்டுக்கு தான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பேர்.
இப்போ கொஞ்சம் தள்ளி போகும்போது என்ன சொன்னேன், ஆருடைய இந்த டிஸ்டன்ஸோடைய எஃபெக்ட் இதில் வரும், ரைட்? ஸோ டிஸ்டன்ஸோடைய எஃபெக்ட் வருதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த பியாண்ட் பி ஆருடைய எஃபெக்ட் வரும். இப்போ எக்ஸ்பிரஷன் இது கிடையாது. ஸோ எக்ஸ்பிரஷனை பற்றி இப்போ வரி பண்ண வேண்டாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஒரு பிளேனை கன்சிடர் பண்ணுறேன். பிளேன்னா புரியுறதா? இது எல்லாமே இந்த டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது தான் இந்த பிளேன்லாம். இந்த பிளேனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் இந்த ஷீட்லேருந்து சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது, ஆறுங்கிற சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ டைரக்ஷன் ஃபீல்டு இதே தான், பட் இப்போ ஆருடைய டிபெண்டன்ஸ் வரும், இந்த டிஸ்டன்ஸுடைய டிபெண்டன்ஸ் வர ஆரம்பிக்கும், ரைட்? பட் இந்த ஷீட்டில் இந்த பிளேனில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுக்கும் ஆர் சேமாக இருக்கிறதால எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பிளேனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டும் சேமாக இருக்கும். கொஞ்சம் தள்ளி இன்னொரு பிளேன் எடுத்துக்கிறேன். இது ஷீட்டு, இதெல்லாம் பிளேனுங்கிறது நான் இமேஜின் பண்ணிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய பிளேன். இது இந்த இடத்துல என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே திருப்பியும் இதே டைரக்ஷனில் இருக்கும். பட் இது இந்த ரெண்டு ஷீட்டையும் கம்பேர் பண்ணால் இது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதால எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட் குறைஞ்சிருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட் இந்த பிளேனில் இருக்கிற பாயிண்ட்ஸுக்கெல்லாம் கம்மியாக இருக்கும், மேக்னிடியூட் கம்மியாக இருக்கும். சப்போஸ் இதை வந்து E2ன்னு எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு பிளேன், இது செகண்ட் பிளேன் எடுத்துட்டா இது E2ங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது E1ங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரெண்டுத்துக்கும் டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம் தான், பட் மேக்னிடியூட் வைஸ் E2 இஸ் லெஸ் தேன் E1. ஏன்னா இந்த ஆர் டிபெண்டன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பட் இந்த பிளேனில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுக்கும் E2 மட்டுமே, E2 மட்டுமே. ஸோ இதுலேருந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம், கற்றுக்குறோம், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா முதல்ல டைரக்ஷன் எல்லாம் சேம். இந்த டைரக்ஷனில் ஒரு பிளேனை எடுத்துட்டா அந்த பிளேனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் ஃபீல்டு சேம். இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் இந்த பிளேனில் இருக்கிற எல்லாம் ஃபீல்டு E1, இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் E2. ஸோ இப்போ இந்த பிளேனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுக்கும் ஃபீல்டு சேமுங்கிறதால பொட்டன்ஷியலும் சேம், பொட்டன்ஷியலும் சேம். ஸோ இந்த பிளேனுக்கு ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு பேர். ஸோ திஸ் இஸ் ஒன் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், திஸ் இஸ் another ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்ததுன்னா, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்ததுன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனில் இருக்கக்கூடிய பர்பெண்டிகுலர் பிளேன்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னு பேர். இது இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் எக்ஸாம்பிளுக்கு வரலாம். இப்போ சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல்லில் நம்ம என்ன பார்த்தோம், ஐ கன்சிடர் a sphere shell with radius capital R. Then we found out at a point P the field due to this shell P, which is at a distance small r from center O. இது Gaussian surface ஒன்று கன்சிடர் பண்ணினோம். ஃபீல்டு இந்த பாயிண்டில் கண்டுபிடிச்சது electric field is equal to Q by R square. இந்த K திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும், 1 by 4 pi epsilon naught. Q by R square. Magnitude is R dependence இருக்கு. அப்போ இந்த Gaussian surface ஒன்று போட்டோம் இல்லையாங்க, this is a spherical surface surrounding this shell, spherical surface இது. At a distance R na radius of the spherical surface, Gaussian surface is R. எல்லா பாயிண்ட் இந்த சர்ஃபேஸ் மேலே இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் ஒரே டிஸ்டன்ஸ், அப்போ ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்டு. டைரக்ஷன் இந்த பாயிண்டில் அவே ரேடியலி, இந்த பாயிண்டில் அவே ரேடியலி, இந்த பாயிண்டில் அவே ரேடியலி. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். டைரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தெரியுறதா? இந்த சர்ஃபேஸ் மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் சேம், பட் டைரக்ஷன்ஸ் வெவ்வேறையாக இருக்குது, வேறையாக இருக்குது. ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம் கிடையாது, மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் சேம்.
But what about the potential? Potential is kq by r. So potential at this point, potential at various points on this surface of the sphere surrounding this is constant. Potential is constant, whereas electric field is not constant. ஏன் electric field constant இல்லை சொல்கிறேன்? டைரக்ஷன் இருக்குது electric ஃபீல்டுக்கு, அது மாறிண்டே இருக்குது. மேக்னிடியூட் சேமாக இருந்தால் போகாது, டைரக்ஷன் சேமாக இருக்கணும். வேறஸ் பொட்டன்ஷியல் பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் இஸ் ஸ்கேலார், மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது. அப்போ மேக்னிடியூட் எல்லாம் சேம். அப்போது இந்த கேஸில் the spherical surface surrounding this shell is a equipotential surface. புரியுறதா? இப்போ ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சுட்டு நம்ம ஒரு சர்ஃபேஸில் இருக்கிற பாயிண்ட்ஸு ஈக்வி பொட்டென்ஷியல்னு சொல்லக்கூடாது, பொட்டென்ஷியலை வச்சுட்டே சொல்லணும். அதுதான் இது ஈக்வி பொட்டென்ஷியல். ஈக்வினா சேம் பொட்டென்ஷியல் அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் இந்த ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸோடைய ஷேப்பு பிளேன் சர்ஃபேஸாக இருக்கும். பிளேன் சர்ஃபேஸாக இருக்கும். Plane surface perpendicular to the direction of the field will be equipotential surface for uniform field. For a radially outward field, the equipotential surface will be in the form of a sphere. So இந்த இடத்துல இதுதான் equipotential surface. So equipotential surfaceங்கிற கான்செப்ட் நம்ம பிற்பாடு உதவும், அதுக்கு வேண்டி நம்ம இது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ equipotential surface உடைய ஐடியா நம்ம இந்த காஸ் லா வச்சுட்டு சொல்லும்போது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஆர் ஈவன் பாயிண்ட் சார்ஜ் வச்சுட்டு நம்ம கூட சொல்லலாம். ஏன்னா இதுவே நத்திங் பட் பாயிண்ட் சார்ஜோடைய எஃபெக்ட் தான். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது பிளேன் ஷீட் வரும்பொழுது தான் நம்ம ஆனால் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறதே புரிஞ்சிக்கிறோம். ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பிளேன் சர்ஃபேஸ் இஸ் ஈக்வபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், ரேடியலி அவுட்வர்ட் ஃபீல்டு ஆர் ரேடியலி இன்வர்ட் ஃபீல்டு. சப்போஸ் இந்த ஷெல் எல்லாமே மைனஸில் இருந்ததுன்னா, மைனஸ் சார்ஜில் இருந்ததுன்னா ரேடியலி இன்வர்ட் ஃபீல்டு வரும். அப்போது எனி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் சரௌண்டிங் திஸ் வில் பி having equipotential surface in the form of a sphere, right? So இது ரெண்டு தான் முக்கியமாக நம்ம equipotential surfaceக்கு தெரிஞ்சுக்கணும்.